தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன பார்க்கக்கூடியவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு நல்ல பட்ஜெட்ல ஒரு ஸ்மார்ட் போன் சொல்லுங்கன்னு சொல்லி உங்க பட்ஜெட் கேட்கும்போது 40-50 எல்லாம் வந்து சொல்றாங்க. இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 30,000ல இருக்கக்கூடிய பெஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். அண்ட் இந்த பெஸ்ட் அப்படின்றது வெறும் ஸ்பெக்கை மட்டும் வச்சு கம்பேர் பண்ணல, நம்ம டெஸ்டிங்ல இருந்த பிளஸ் மைனஸ் இது எல்லாத்தையுமே வச்சு தான் சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றது நம்ம சூப்பர் டிடி ஹீரோஸ் தான். ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு, சப்போர்ட் அண்ட் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க என்ன விஷயம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் லிஸ்ட்குள்ள போறதுக்கு முன்பாக நிறைய பேர் இந்த Realme 14 Pro Plus பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ரீசெண்டாக தான் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் தான். இனிஷியலாக நாங்கள் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது கேமரா அந்த அளவுக்கு இல்லை, பட் வீடியோ பப்ளிஷ் பண்ணுற டைமில் ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. அதையுமே நான் ஆட் பண்ணியிருந்தேன். அப்போ மட்டும் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிருந்தது. ஸோ இப்பயுமே அது கொஞ்சம் இம்ப்ரூவாக இருக்கு. மற்றபடி ப்ரைசிங் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன். ஸ்பெஷலி அந்த தண்ணி ஊற்றி கலர்லாம் மாறுறது. இதை தவிர இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அவங்க இப்போ சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுற டைமில் லான்ச் ஆகாது. அதனால தான் இதை பற்றி ஃபுல்லாக சொல்ல. Realme P3 Pro ஓகேங்களா, டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அதை விட இது கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியா இருக்குமோ அப்படின்னு தோணுது. டெஸ்டிங் போய்கிட்டு இருக்கு. ஃபுல் வீடியோ சீக்கிரமா வந்து கொண்டு வந்துருவோம். ஏன்னா இதுலயுமே உங்களுக்கு IP ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பின் பக்கமா அந்த க்ளோயிங் பேக் எல்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இது செட் ஆகுமா என்ன ஏதுன்றத கொஞ்சம் உங்களுக்கு பட்ஜெட் 24-25க்குள்ள அப்படின்னா வெயிட் பண்ணி மற்ற ஸ்மார்ட் போன் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த வாரம் இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் டிசைட் பண்றது பெட்டரா இருக்கும். இப்போ மற்ற ஸ்மார்ட் போன்ஸ் அப்படின்னு வந்து போகும்போது ஒருவேளை இந்த செக்மெண்ட்ல நீங்க பெர்ஃபார்மன்ஸை மட்டும் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா Poco X7 Pro. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷன்ல நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு டிஸ்பிளே கிடைக்குது. நல்ல ஃபிளாட்டான டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். கேமராவை பொறுத்தவரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர், 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராங்க. என்னதான் Sony LYT600 சென்சர் கொடுத்துருந்தாலுமே கேமரா இந்த செக்மெண்ட்லயே இதுதான் ரொம்ப ஆவரேஜா வந்து இருந்தது. ஸோ கேமராக்காக நீங்க பார்க்கறதா தான் இதை பார்க்காதீங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக Dimensity 8400 அல்ட்ரான்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசர் வந்து இருக்கு. கேமிங்க்கு, பெர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஆப்டிமைசேஷனும் ஓரளவுக்கு வந்து இனிஷியலா லான்ச் அப்பவே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லும். அண்ட் பேட்டரியுமே இருக்கிறதுல பெரிய பேட்டரி, 6550 mAh பேட்டரி, 90 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் குறிப்பா சொல்ல போனா IP69 ரேட்டிங்குமே இதுல வந்தது. பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய். அப்ப இதுல இருக்கக்கூடிய கான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், கேமரா கொஞ்சம் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து கொடுத்துருந்தாங்க. யூஸ் பண்ண நீங்க வந்து பழகணும். பிளஸ் ப்ளோட்வேர்ஸ் ஒரு சிலது இருக்கும். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன், உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிராண்ட் வேணும், இல்ல ஒரு நல்ல டிஸ்பிளே இருக்கணும், பிளஸ் சாஃப்ட்வேர் உடைய அந்த சப்போர்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த பர்டிகுலர் மாடல். ஓகேங்களா, சாம்சங் Galaxy A55 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போன். நீங்க கம்பேரிட்டிவ்லி வெறும் ஸ்பெக்கை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது மற்ற ஸ்மார்ட் போனை விட எக்ஸ்பென்சிவ் தான். அப்படி இல்லாம சாம்சங் வேல்யூக்காக மற்ற விஷயங்களுக்காக பார்க்கறவங்க மட்டும் இது என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. Exynos 1480 சொல்லக்கூடிய சிப் இருக்கு. உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான OIS கேமரா, 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர், 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ அப்படின்றது போல கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே. இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா 5000 mAh பேட்டரி தான், 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா சார்ஜர் நம்ம தான் தனியா காசை கொடுத்து வாங்கணும். பிளஸ் கூடவே IP67 ரேட்டிங் வந்து தராங்க. Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வருது. நமக்கு 4 OS அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து தராங்க. கேமரா ஓரளவுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேவா இருக்கும். டிஸ்பிளே பெஸ்டா இருக்கும். டிசைனும் கொஞ்சம் பழைய டிசைன் தான். பழைய டிசைன் சொல்றதா இல்ல அந்த டிசைனை தான் இப்ப அல்ட்ரால மத்ததுல எல்லாம் கொண்டு வராங்களான்னு சொல்றதா, அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெசல்ஸ் இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கும். சோ இது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அவுட்டேட்டட் டிசைன் மாதிரியே தெரியும் ஃப்ரண்ட் சைடுல இருந்து. பின்பக்கம் பார்க்கும்போது பெருசா தெரியாது. இல்ல இதே 30,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லீக்கான ஒரு UI வேணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா Nothing Phone 2A+. இதுலயுமே ஒரு நல்ல ஃபிளாட்டான 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. 50+50 மெகாபிக்சலுக்கான கேமரா, 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவுமே இருந்துச்சு. கேமரா கூட வந்து பாத்தீங்கன்னா 2A விட இதுல கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்க. மத்தபடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேட்டரி அப்படின்றது 5000 mAh பேட்டரி, 50 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். பிரைசிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 27,000 ரூபாய் கிட்ட இருக்குதுங்க. சோ இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பக் அப்பப்போ நோட்டீஸ் பண்ணோம் நாங்க. இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய கிளிஃப் லைட் இதெல்லாமே வந்து ஒரு சில பேருக்கு அது பிளஸ்ஸா இருந்தாலும் ஒரு சில பேருக்கு டிசைனா பார்க்கும்போது நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் அந்த மியூசிக் எல்லாம் வரும்போது மேபி கொஞ்சம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மேபி அது ஒரு கானா கூட மாறலாம். அண்ட் மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா செல்ஃபி கேமரால இமேஜ் குவாலிட்டி நல்லா இருந்தது. அதே மாதிரி ரியர் ஃபேசிங் கேமராலையும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது இப்போதைக்கு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. யாராச்சும் Nothing Phone 2A+ யூசர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ அடுத்த ஸ்லீக்கான ஒரு UI பக்கம் போகணும் அப்படின்னா என்ன சர்ப்ரைஸ் பண்ண ஸ்மார்ட் போன் இதுதான் Motorola கிட்ட இருந்து.
Moto Edge 50 Pro. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே கேமரா செம மொக்கையா தான் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. கலர்லாம் ஏன் எப்படி இருக்குன்ற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கும். இந்த ஃபோன் எடுத்து பார்க்கும்போது பரவாயில்லையே நல்லா பண்ணிருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்தது. ஸோ இதுல உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே 144 ஹெர்ட்ஸ்க்கான POLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா நாங்க டெஸ்டிங் பண்ணும்போது அந்த யூடியூப்ல HDR-க்கான பிளேபேக்ல வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து இருந்தது. அந்த ஒரு ப்ராப்ளம் ஓகேங்களா. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்ஸ்க்கான பிரைமரி கேமரா, 10 மெகாபிக்ஸ்க்கான டெலஃபோட்டோ லென்ஸ், 13 மெகாபிக்ஸ்க்கான அல்ட்ரா வைடு அண்ட் 50 மெகாபிக்ஸ்க்கான செல்ஃபி கேமரா பிளஸ் Snapdragon 7 Gen 3 ன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர். ஸோ மற்றபடி இதில் கேமிங் விளையாடலாமான்னு கேட்டிங்கன்னா இதுலையுமே மாடரேட்டான கேமிங் தான். ரொம்ப அதிகமான பர்ஃபார்மன்ஸ் வந்து புஷ் பண்ணாதீங்க. Antutu வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் முன்ன பார்த்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே அதே அந்த 7.8 லேக் 7.7 லேக் இது கிட்ட தான் வந்து வரும். பிரைசிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ ஆஃபரில் உங்களால் 30,000 ரூபீஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிக்க முடியும். சரி, இப்போ கான் என்னன்னு யோசிக்கிறவங்களுக்கு இதில் வெறும் 4500 mAhக்கான பேட்டரி மட்டும் தான் இருக்கு. 125 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி லைஃப் ஒரு நாள் அப்படின்றது தான் வந்து தாக்கு பிடிக்கும். மற்ற எல்லாத்துலையுமே 5000 6500 வரைக்கும் போயிடுச்சு இந்த செக்மெண்ட்ல. ஸோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் என்னன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த UI எல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. UI பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுல Motorola இப்போ கொண்டு வந்த அந்த ஹலோ UI வந்து நல்லாவே இருந்தது. ஸோ இப்போ நம்பர் 1 பொசிஷன்ல எங்ககிட்ட 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நாங்க டெஸ்ட் பண்ணி இப்பயுமே டெஸ்டிங் போயிட்டு ரிவ்யூ சீக்கிரமா கொண்டு வந்துருவோம். இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அஃபிஷியலி ஃபுல் டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. பட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வேற ஊர்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க கிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோனை பத்தி நான் கேட்டிருக்கேன். நான் போனப்பயும் வந்து யூஸ் பண்ணி பார்த்திருந்தேன். Realme GT 6 நாங்க பண்ணோம். 60 வந்து எனக்கு வரல. அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் பிரைசிங்க்கு செம வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அது கேமராவும் நல்லா இருந்தது, பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் அதோட டிசைன்ல இருந்து ஓவரால் பேக்கேஜாவே வந்து நல்லா இருந்தது. ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் மட்டும் தான். ஸோ நான் சொன்னது போல இன்னொரு தடவை ரிவ்யூஸ் அண்ட் யூசர் ரிவ்யூஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. பட் நாங்க ப்ரிஃபர் பண்ணி இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பா OnePlus வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எங்களை நம்ப வச்ச ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் OnePlus Nord 4. அதுவும் இந்த செக்மெண்ட்லயே கிடையாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மெட்டல் பாடியில் ஒரு ஃபுல் ஸ்மார்ட் ஃபோனை பார்த்த ஃபீலிங் வந்து இதில் தான் வந்து இருந்தது. 50 மெகாபிக்ஸ்க்கான பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்ஸ்க்கான அல்ட்ரா வைட் சென்சர் இருந்தது, 16 மெகாபிக்ஸ்க்கான செல்ஃபி. நம்பர் வைஸா கம்மியா இருந்தாலுமே கேமராவுடைய அவுட்புட் அதோடைய குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல கடந்த 2 வருஷமா நம்ம OnePlus மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு அசல் பிளேடு அது இதுன்னு எது கூட கம்பேரிசன் போட்டு நீங்க பார்ட்னர்ஷிப்ல கொண்டு வந்தாலுமே கேமரா குவாலிட்டியா இம்ப்ரூவ் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் சர்ப்ரைசிங்லி இந்த பட்ஜெட்ல Nord 4ல அது இம்ப்ரூவ் பண்ணிருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. Snapdragon 7+ Gen 3 இன்னொரு சூப்பரான ஒரு ப்ராசஸர். இதோட Antutu ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு மேல வந்திருந்தது. சோ கேமிங் வந்து மத்த ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்றத விட இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து உங்களால புஷ் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. போக்கோ அளவு கம்பேர் பண்ணாதீங்க. அதோட கொஞ்சம் கம்மி தான். IP68க்கான ரேட்டிங்கும் கொடுத்திருந்தாங்க. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5500 mAhக்கான பேட்டரி, 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர். சாம்சங்கை தவிர நத்திங்கை தவிர மீதி எல்லாருமே சார்ஜர் பாக்ஸ்ல தராங்க. சோ ஓவராலா எங்களுடைய பிக்கிங்ஸ்ல இருந்த டாப் 5 ஸ்மார்ட் போன்ஸ் என்ன ஏது பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது செட் ஆகும் செட் ஆகாதுன்றதை பார்த்து பையிங் டிசிஷனை நீங்க மேற்கொள்ளுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். அண்ட் மறக்காம ஸ்பான்சர் பண்ணிட்டு போங்க.